ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया ससुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद प्रिय अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 8வது பதம். திவ்யம் சகஸ்ராப்தம் அமோக தர்ஷனோ ஜிதானிலாத்மா விதிதோபேந்திரியா அதப்யதஸ்மா கில லோகதாபனம் தபஸ்தவ தபீயாம் தபதாம் சமாஹிதः. பிரம்மதேவர் தேவர்களின் கணக்குப்படி 1000 ஆண்டுகள் தவம் ஏற்றினார். உன்னதமான இந்த அசிரியை கேட்ட அவர் அதை தெய்வ வாக்காக ஏற்று தமது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தினார். அவர் இயற்றிய தவங்கள் ஜீவராசிகளுக்கு மிகச் சிறந்த பாடமாக அமைகின்றன. இவ்வாறாக அவர் எல்லா தபஸ்விகளிலும் மிகச் சிறந்தவர் என அறியப்படுகிறார். ஓகே, இங்க பிரம்மா ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருக்கு. இந்த ஸ்லோகத்துல நமக்கு நிறைய பாடம் இருக்கு, அழகழகான பாடங்கள். ஆன்மீக வாழ்க்கைக்கு கிருஷ்ண உணர்வுல வெற்றி அடைவதற்கு, முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான பாடங்கள். முதல்ல பிரம்மா நீண்ட காலம் தவம் செஞ்சிருக்கார். 1000 தெய்வ ஆண்டுகள். நம்முடைய பூலோக கணக்குப்படி பிரம்மா 1000 தெய்வ ஆண்டுகள். 1000 தெய்வ ஆண்டு அப்படின்னா நமக்கு ஒரு நாள், அதாவது நம்முடைய ஒரு நாள் இப்படி கணக்கு போடும்போது நம்முடைய ஒரு வருடம் 365 நாள். இத 2ஆ பிரிச்சு 6 மாதம். ஒரு வருஷம் 365 நாள், ஒரு வருஷம் 2ஆ பிரிச்சு 6 மாசம். ஒரு 6 மாதம் சூரியன் வடக்கு திசை நோக்கி நகர்வது. ஒரு 6 மாதம் சூரியன் வடக்கு திசை நோக்கி நகர்வது, அது உத்தராயணம். ஒரு 6 மாதம் சூரியன் தெற்கு திசை நோக்கி நகர்வது தட்சிணாயனம். சூரியன் வடக்கு திசையை நோக்கி நகரக்கூடிய 6 மாத காலம் நம்முடைய 6 மாதம். சூரியன் வடக்கு திசையை நோக்கி நகரும் நமது 6 மாதம் தேவர்களுக்கு பகல் பொழுது. சூரியன் தெற்கு திசையை நோக்கி நகரக்கூடிய 6 மாதம் தட்சிணாயனம், தேவர்களுக்கு இரவு பொழுது. அப்ப நமது 6 மாதம், ஒரு 6 மாதம் தேவர்களுக்கு பகல், அடுத்து ஒரு 6 மாதம் தேவர்களுக்கு இரவு. இந்த மாதிரி நம்முடைய 365 நாள், நமக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரு நாள். அந்த மாதிரி அவங்களுக்கு இரவு பகல், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வருஷம், அந்த மாதிரி 100 வருஷம். இதை அப்படி மல்டிப்ளை பண்ணா ப்ராப்பர் அந்த கால்குலேஷன் கொடுத்துருக்காரு. 6 into 30 into 12 into 1000. இவ்வளவு காலம் பிரம்மா தவம் செஞ்சிருக்காரு. அதனாலதான் தவங்களையே அவருடைய தவம் எல்லா தவங்களையும் சிறந்தவரா, மிகச் சிறந்தவர். தவம் செய்யறவர்களே மிகச் சிறந்தவர். அப்போ சென்ற வகுப்புல பார்த்தோம் தவம் என்றால் என்ன. தவம்னா நமக்கு நாமே ஏற்றுக்கொள்வது. தவம் என்றால் இறைவனை உணர்வதற்காக, இறைவனை அடைவதற்காக முயற்சிப்பது. தவ வாழ்க்கை ஆன்மீக முன்னேற்றத்துக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் செய்வது, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பாதகமான விஷயங்களை கைவிடுவது. அனுக்குள்யச சங்கல்ப பிரதிகுள்யச வர்ஜனம்.
அனுகுல்யச சங்கல்ப. கிருஷ்ண உணர்வுக்கு அனுகூலமான விஷயங்கள் மட்டும் செய்வது. பிரதிகுல்யச வர்ஜன். கிருஷ்ண உணர்வுக்கு கிருஷ்ண பக்திக்கு சாதகம் இல்லாத விஷயங்கள் துறக்குது. இதுதான் தப வாழ்க்கை. இதுதான் சரணாகதி. ஃபேவரபிளான சாதகமான விஷயங்களை ஏற்றுக்கொள்றது, பாதகமான விஷயங்களை துறக்குது. தப வாழ்க்கை. சோ பிரம்மா இந்த படைப்பினுடைய முதல் உயிர்வாய். இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட போது பிரம்மா தோன்றினார் பகவான் இருந்து. அப்ப பிரம்மா எதையுமே பார்க்கல. தான் யாருக்கு இருந்து வர்றாரு, அவர் யாருக்கு இருந்து வர்றாரு, இங்க என்ன நடக்குது, இங்க என்ன என்ன இருக்கு, எதுவுமே அவரால் பார்க்க முடியல. ஆனா அந்த சப்தம் மட்டும் கேட்கு. தபா அப்படிங்கிற சவுண்ட் மட்டும் கேட்கு. தபா 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 சவுண்ட் மட்டும் கேட்கு. அப்ப பிரம்மா இந்த சத்தம் வருது, இந்த சத்தத்தோட எஜமானன் யாரு, யாருடைய சத்தம், அதுவும் அவரால் பார்க்க முடியல. ஆனா எந்த ஒரு இதயத்திலும் பரமாத்மாவை வீற்றிருக்கும் பகவான் பிரம்மாவோட இதயத்திலும் பரமாத்மாவா இருக்கு. எங்கெல்லாம் ஜீவாத்மா இருக்கோ, அந்த ஜீவாத்மா கூட பகவான் பரமாத்மாவா இருக்கு. அது ஒரு சிறு எறும்பா இருந்தாலும் சரி, பிரபஞ்சத்துடைய முதல் உயிர்வாளி பிரம்மாவானாலும் சரி. ஒரு சிறு எறும்பு முதல் பிரம்மா வரை இந்த எறும்பினுடைய உடல்ல ஆன்மாவும் இருக்கு, பரமாத்மாவும் இருக்கு. யானையோட உடல்ல ஆன்மாவும் இருக்கு, பரமாத்மாவும் இருக்கு. பிரம்மாவுடைய உடல்ல ஆன்மாவும் இருக்கு, பரமாத்மாவும் இருக்கு. உடல் தான் வித்தியாசம், உருவம் தான் வித்தியாசம், பௌதிகத்துல வித்தியாசம், பௌதிக உடல் வித்தியாசம். ஆனா ஆத்மீக தளத்துல, ஆன்மாவுடைய தளத்துல வித்தியாசம் இல்லை. எறும்பினுடைய உடல் சிறு உடல், யானையின் உடல் பெரும் உடல். உடல் எப்படி இருக்குதுங்கிறது இப்ப முக்கியம் இல்ல, அந்த உடலுக்குள்ள ஆன்மா இருக்கு. அதனாலதான் ஆன்மா சிறியவற்றெல்லாம் சிறியது, கண்ணுக்கு புலப்படாது. அது என்ன சொல்லியிருக்கு, கேசாகசிய சதவாகசிய சததா கல்பிதஸ்ய. தலைமுடியுடைய நுடி பாகத்தை எடுத்து அந்த நுடி பாகத்தை பிடிச்சு 10,000 முறை கட் பண்ணி திருப்பி அதை 10,000 முறை கட் பண்ணா என்ன ஒரு அளவு இருக்குமோ அதான் ஆன்மாவுடைய அளவு. தலைமுடியோட நுடி பாகத்தை பிடிக்கிறதே கஷ்டம். தலைமுடியோட நுடி பாகத்தை எப்படி பிடிக்கிறது, அப்படியே பிடிச்சாலும் அந்த நுடி பாகத்தை 10,000 மடங்கு கட் பண்ணணும். அதனாலதான் ஆத்மா கண்ணுக்கு புலப்படாது, சூட்சமான, கண்ணால காண முடியாது, உணரத்தான் முடியும். சோ இப்படி இந்த ஆன்மா, எங்கெல்லாம் ஆன்மா இருக்கோ அந்த ஆன்மாவுக்குடைய கிருஷ்ணர் பரமாத்மாவும் இருக்கு. கஷேத்திரம் கஷேத்திரக்கமா வித்தி சர்வகஷேத்ரேஷு பாரதா. இந்த உடல் கஷேத்திரம், இந்த உடல் என்பது ஒரு களம், ஃபீல்டு, ஒரு விவசாய பூமி. இந்த உடல் ஒரு விவசாய பூமியா ஒரு களமா எடுத்துக்கிட்டா அதுல 2 கஷேத்திரக்கன் உரிமையாளர்கள். இந்த களத்தை அறிபவன் ஜீவாத்மா கஷேத்திரன், சர்வகஷேத்திரன் எல்லா ஜீவனுக்குள்ளயும் இருக்கிற கஷேத்திரன். அதுக்கு பிரபுபார் என்ன விளக்கம் கொடுக்குறாரு, இப்போ நான் ஒரு நிலம் வச்சிருக்கேன், அந்த நிலத்துக்கு நான் உரிமையாளன். அப்புறம் யார் இருக்கா இங்க, யாராவது வீடியோ ஆன் பண்ணிருக்காங்களா? ஒருத்தர் வீடியோ ஆன் பண்ணல. இங்க யாரோ இருக்காங்களா? பார்க்கலாம் யாரோ இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. யாரும் இல்லையே. ஹரே கிருஷ்ணா, யாரா இருக்கீங்களா? சுபானந்த் சுபானந்த் ஒரு நிலம் வச்சிருக்காரு, நான் ஒரு நிலம் வச்சிருக்கேன். வேற யாரா இருக்காங்களா? ஹேமலதா மாதாஜி, ஹேமலதா மாதாஜி ஒரு நிலம் வச்சிருக்காங்க. இப்படி எல்லாரும் ஒரு ஒரு நிலம் வச்சிருக்கோம். அப்ப என் நிலத்தை நான் அறிவேன், உங்கள் நிலத்தை நீங்க அறிவீர்கள். அவங்கவுங்க நிலத்தை அவங்கவுங்க அறியலாம். ஆனா நம்ம எல்லாருடைய நிலத்தையும் பகவான் அறிவார். என் நிலத்துக்கு நான் உரிமையாளர் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா இல்ல, எல்லா நிலத்துக்கும் பகவான் தான் உரிமையாளர். அதே மாதிரிதான் என் உடம்பு நான் நினைச்சிட்டு இருக்கேன், இந்த உடலுக்கு நான் எஜமானு நினைக்கிறேன், ஆனா எல்லாருக்கும் எஜமான் எகால ஈஸ்வர கிருஷ்ணா ஆரா சபாபிருத்தியா. எல்லாரையும் கட்டுப்படுத்துவர் கிருஷ்ணர் தான். அவர் தான் முழுமுதற் கடவுள். கிருஷ்ணா தான் முழுமுதற் கடவுள். அவர் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாரு. அதனால இங்க
இந்த கஷேத்திரம் கஷேத்திரக்கியமாமித்தி சர்வசேத்திரம் உடல் என்ற களத்துல ரெண்டு உரிமையாளர்கள். அந்த களத்தை அறிபவன் ஒண்ணு ஜீவாத்மா, இன்னொன்னு பரமாத்மா. ஜீவாத்மா கூட இந்த உடலை முழுமையா அறிய முடியாது. நான் இந்த உடலை முழுமையா அறிய முடியாது. மருத்துவர்கள் இந்த உடலை கூறு போட்டு ஆராயிறாங்க. மருத்துவர் என்ன பண்றாங்க, இந்த உடலை பிரிச்சு ஆராயிறாங்க. கடைசியில என்ன சொல்றாங்க, இந்த வியாதி எப்படி வந்ததுன்னு தெரியல, அதனால கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம், ஏதாவது தொற்று மூலமா வந்திருக்கலாம், இருந்திருக்கலாம், ஆயிருக்கலாம், போயிருக்கலாம், இப்படிதான் சொல்றாங்க. கிளியரா சொல்ல முடியல. அப்ப மருத்துவ விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தாலும் இன்னைக்கு இந்த உடலை பற்றிய தகவல்களை அவங்களால முழுமையா தர முடியல. ஓரளவுக்கு தர முடியல, தவிர முழுமையா தர முடியல. ஆனா பகவான் கிருஷ்ணர் அனைத்தையும் அறிவார். அவர் அறியாத ஒண்ணு இல்லை, அவர் எல்லாம் தெரியும். அதனால அவர் அறிவின் அரசன். சோ பிரம்மாவோட இதயத்தில் கிருஷ்ணர் பரமாத்மா இருக்காரு. அவர் இதயத்தில் இருந்து கொண்டே அவருக்கு அந்த அறிவு சொல்றாரு, அறிவு போடுறாரு. தென் பிரம்மா என்ன ரியலைஸ் பண்றாரு, அவருக்கு என்ன அனுபவம் கிடைக்குது. பிரம்மதேவர் தேவர்களின் கணக்குப்படி 1000 ஆண்டுகள் தவம் ஏற்றினார். உன்னதமான இந்த அசிரியை கேட்ட அவர் அதை தெய்வ வாக்காக ஏற்று நமது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தினார். சோ தவம்னாலே மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறதுதான். தபஸ்யா பிரம்மச்சரியேன சமேன தமேன தியாகேன. தபஸ்யா அப்படின்னாலே தப வாழ்க்கையினாலே பாலுறவு வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கிறது. இந்த பாலுறவு வாழ்க்கை தான் ஒருத்தன் மேலும் மேலும் கட்டுண்ட வாழ்க்கைக்கு பந்தப்பட்ட வாழ்க்கை காரணமா அமையுது. அதனால ஒரு குடும்பஸ்தரா இருந்தா கூட அவங்க நாய்க்குட்டி மாதிரி பூனைக்குட்டி மாதிரி தான் பாலுறவு கொள்ள முடியாது. அங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இருக்கு. கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகள் உற்பத்தி பண்ண சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகள் உற்பத்தி பண்றதுக்காக அவர் கிரகஸ்த பிரம்மச்சாரி. கிரகஸ்த பிரம்மச்சாரி என்ன பண்றாரு, கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை உற்பத்தி பண்றாரு. அதுக்காக மட்டும்தான் கணவன் மனைவி. அதுக்கப்புறம் அவங்க முழு நேரம் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுறாங்க. சோ தப வாழ்க்கையினாலே இதுதான். எல்லாருக்கும் தப வாழ்க்கை உண்டு. தப வாழ்க்கை இல்லாத நபர்களே கிடையாது. எல்லாரும் தப வாழ்க்கை தவத்தை மேற்கொண்டுதான் ஆகும். விரும்பலைன்னா கூட தபத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். விரும்பாட்டி கூட ஒருத்தர் தப வாழ்க்கை ஏற்றுதான் ஆகும். இதுதான் இந்த இயற்கை. பாருங்க, நிறைய பேருக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, ஆனா ஸ்கூலுக்கு போய்தான் ஆகணும். படிக்கிறதுக்கு பிடிக்கல, படிச்சுதான் ஆகணும். வேலைக்கு போக பிடிக்கல, வேலைக்கு போய்தான் ஆகணும். கல்யாணம் பண்ண பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் மனைவியோட சேர்ந்து இருக்க பிடிக்கல, இருந்தாலும் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ண பிடிக்குது. நான் கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பாக்குறாங்க, மாப்பிள்ளை தேடுறாங்க, பொண்ணு தேடுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சேர்ந்து வாழ பிடிக்கல, ஆனா அதுக்கு முன்னாடி பண்ணணும்னு தோணுச்சு. நிறைய பேரு கல்யாணம் பண்ணவங்களை கேட்டா பேசாம நாங்களும் இப்படியே இருந்துக்கலாம், தெரியாம பண்ணிட்டோம். அப்படிதான் யார்கிட்ட போனாலும் என்ன சொல்லுவாங்க, என்ன செய்யுது பிரபு, முன்னே நான் அவங்கள பார்த்திருந்தேன்னா நான் இப்படியே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்ன இந்த பிரபுபாத அழகா சொல்லுவார், டெல்லிக்கா லட்டு, டெல்லி லட்டு சாப்பிட்ட சொல்றான், சாப்பிடாதவங்களும் சொல்றான் நல்லா இருக்குன்னு, சாப்பிட்டவங்களும் சொல்றாங்க நல்லா இருக்கு. டெல்லி லட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சாப்பிடாதவங்க சொல்றாங்க, சாப்பிட்டவங்களும் சொல்றாங்க நல்லா இருந்தது. அந்த ஹிந்தி ஸ்லோவா மறந்து போயிட்டேன், பிரபுபா சொல்லுவார் ஹிந்தியில. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணாதவங்களை கேட்டா கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும், கல்யாணம் பண்ணணும்னு கேட்டா ஏன்டா கல்யாணம் பண்ணா பேசாம பண்ணாம இருந்தாலே நல்லா இருக்கும். இதுதான் உலக வாழ்க்கை. நம்ம பிரம்மச்சாரி பிரச்சாரம் பண்ணும்போது சில பக்தர்களுக்கு பிரம்மச்சாரி இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஒரு கொஞ்ச நாள்ல வந்து பிரபு நான் கல்யாணம் பண்ணணும். அவங்க நிறைய கிரகஸ்தர்லாம் சொல்லுவாங்க, வேண்டாம் பிரபு நீங்க கல்யாணம் பண்ணாதீங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு பிரபு நீங்க அப்பயே சொன்னீங்க நான் கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம்.
இதுதான் மாயா. மாயா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. மாயா என்ன பண்ணும்னா இப்படிதான். இங்க ரெண்டு விதமான புலன்களை பத்தி சொன்னாங்க. அறிவு பெறும் புலன்கள், செயல் புலன்கள். இந்த ரெண்டையுமே பிரம்மா என்ன பண்ணி எப்படி கண்ட்ரோல். இதுதான் தப தப வாழ்க்கைன்னா இந்த ரெண்டையும் கட்டுப்படுத்துறது தான். தப வாழ்க்கைனா பிரம்மதேவர் தமது 20 புலன்கள், அறிவு பெறும் புலன்கள், புலன் உறுப்புகள், நாலேஜ் அக்வரிங் சென்சஸ் அண்ட் சென்சஸ், கர்மேந்திரியா ஞானேந்திரியா, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அறிவு புலன் பொருட்கள், 5 5 5 3 15, 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலன் பொருட்கள். சோ தப வாழ்க்கைன்னு இதெல்லாம் கட்டுப்படுத்துறது தான். இதை கட்டுப்படுத்தாது தப வாழ்க்கை கிடையாது. தப வாழ்க்கைனா இதை கட்டுப்படுத்துறது தான். சோ பிரம்மா என்ன பண்ணாரு, இந்த அசிரீரியை கேட்ட உடனே இது தெய்வ வாக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. தட் மீன்ஸ் அவர் நம்பிக்கை வைக்கிறார். தன் மனதில இருந்து இந்த எண்ணம் தோன்றிய உடனே இது பகவான் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபெய்த், நம்பிக்கை. பகவானின் பரிபூர்ணமான நிலையில் அவருக்கு இருந்த உண்மையான நம்பிக்கையின் காரணத்தினால்தான் அந்த ஓசையை அவர் ஏற்றுக்கொண்டார். சோ இதேதான் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை நம்ம நம்பணும். இந்த மகா மந்திரத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல நம்ம இருக்கு. அதுல கன்வின்ஸ் ஆகணும். 100%, 100% பகவானுக்கும் அவர் நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. சோ பிரம்மாவுடைய ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன். இந்த இதுல நம்ம நிறைய பாடம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இந்த இந்த ஸ்லோகத்துல நமக்கு நிறைய பாடம் இருக்குன்னு. முதல் பாடம் என்னன்னா, பிரம்மா நம்புற இந்த சப்தமும் அந்த நபரும் வேறு வேறு இல்ல. இப்ப நான் கேட்ட சப்தமும் இந்த நபரும் வேறு வேறு இல்ல. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை. கிருஷ்ணரையும் அவர் நாமத்தையும் பிரிக்க முடியாது. கிருஷ்ணா அப்படிங்கிறதும் கிருஷ்ணர் என்ற நபர், அவர் புருஷோத்தமர். கிருஷ்ணா, கிருஷ்ணர் முழுமுதல், கிருஷ்ணா முழுமுதல் கடவுளாகிய புருஷோத்தமரும் அவரது நாமமும் வேறு வேறு இல்ல. ரெண்டும் ஒண்ணுதான். கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டாலே அங்க பகவான் இருக்காரு. இது ஃபர்ஸ்ட் லெசன். சோ பகவானின் பரிபூர்ணமான நிலையில் அவருக்கு உண்மையான நம்பிக்கையின் காரணத்தால் அவர் ஓசையை ஏற்றுக்கொண்டார். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும், ஏத்துக்கணும். இதுல வந்து குதர்க்கமா கேள்வி கேட்கறது, விதண்டாவாதம் பண்றது, அது எப்படி ஒன்னா இருக்க முடியும், இதெல்லாம் இருந்தா புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் சொல்லியிருக்கு, நாம சிந்தாமணி கிருஷ்ணா சைத்தன்ய ராச விக்கிரகா பூர்ண சொத்தோ நித்திய முக்தோ அபிநத்வா நாமனம். அபின்னா பின்னா அபின்னா. பின்னா அப்படின்னா இந்த பென்சில் இருக்கு. இந்த பென்சில ரெண்டா உடைச்சிடலாம். இந்த பென்சில் என்ன பண்ணா ரெண்டா உடைச்சிடலாம். ஆனா பகவான் நாமத்தை ரெண்டா பிரிக்க முடியாது. இப்ப இந்த பென்சிலை உடைச்சா இந்த பென்சில் ரெண்டு போர்ஷன் ஆயிடும். இது ஏன்னா இது மெட்டீரியல், இது பௌதிகம். இது ரெண்டா உடைச்சிடலாம். என் உடல் இருந்து என் ஆன்மாவை பிரிச்சிடலாம். ஏன்னா இந்த உடல் பௌதிகம், ஆன்மா ஆன்மீகம். என் உடல் இருந்து ஆன்மாவை பிரிச்சிடலாம். ஆனா கிருஷ்ணா, அவருடைய நாமம், அவருடைய ரூபம், அவரது லீலைகள், அவரது ஆன்மா எதையுமே பிரிக்க முடியாது. எல்லாம் ஆன்மீகமானது. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கன்விக்ஷன், கன்விக்ஷன், இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, கன்விக்ஷன். இல்ல இல்ல உணர்றது இல்ல, தெளிவு இருக்கணும். தெளிவா இருக்கணும். கிளியாரிட்டி, கிளியர்னா தெளிவு. கன்விக்ஷன் ஒப்புக்கொள். ஒப்புக்கொள். எஸ், நான் ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். கிருஷ்ணரும் ஒரு நாமம் வேற வேற இல்ல. இதை ஒத்துக்கணும், ஒத்துக்கதான் வேணும். இதுல எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணல தெரிஞ்சுக்கணும். சரி நான் ஆராய்ச்சி பண்றேன், கிருஷ்ணரும் நாமம் வேற வேறையான்னு அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. சரி நான் போய் ஸ்கூல்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறேன், இல்ல மெட்டீரியல் எஜுகேஷன், பௌதிக கல்வி கொண்டு தெரிஞ்சுக்கிறேன். பௌதிக புத்தி, பௌதிக புத்தியை வச்சு, பௌதிக கல்வி வச்சு, பௌதிக புலன்களை வச்சு, மன கற்பனை வச்சு, தத்துவ விசாரணை செஞ்சு இதுல எல்லாம் தெரிஞ்சுக்கூடியது அல்ல. இதனால இல்ல. எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் ஓகே எடுத்துக்கிறேன், எஸ் கரெக்ட்.
இங்க பிரம்மா ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. பிரம்மா வந்து பகவான் இடத்துல பரிபூர்ணமான நிலையில அவருக்கு இருந்த உன்னதமான உண்மையான நம்பிக்கையின் காரணத்தால் தான் ஓசையை அவர் ஏற்றுக்கொண்டார். எஸ், இங்க எதுவுமே இல்ல, சப்தம் மட்டும் கேக்குது. அப்ப இந்த சப்தம் யாருதான் இருக்கும்? என்னை விட உயர் சக்தி படைத்தவரோட தான் இருக்கும். அதனால அது தெய்வ வாக்கு எடுத்துக்கிறார். தெய்வ வாக்கு. அதனாலதான் ஆன்மீக குருடைய கட்டளையும் தெய்வ வாக்கா இருக்கு. ஆன்மீக குரு வந்து ஒரு உபதேசம் கொடுக்கிறாரு அப்படின்னா அது தெய்வ வாக்கு. அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு ஆன்மீக குரு நம்ம கிட்ட ஒண்ணு சொல்றாரு, இதை ஃபாலோ பண்ணுங்க, குறைந்தபட்சம் 16 மாலை ஜபம் செய்யுங்க, 4 விதமே கடைபிடிங்க, இது தெய்வ வாக்கு. இந்த சேவை பண்ணுங்க, தெய்வ வாக்கு. இப்படி இப்படி பக்தியை பயிற்சி பண்ணுங்க, தெய்வ வாக்கு. ஆன்மீக குரு என்ன சொல்றாரோ அது தெய்வ வாக்கு. ரைட், அது இன்னும் விவரமா படிப்போம். அடுத்தது என்ன சொல்றாரு? அவரது தீர்க்க தரிசனத்தினால், பிரம்மா தனது தீர்க்க தரிசனத்தினால் பகவானுக்கும் அவர் உபதேசத்துக்கும் இடையில் அவர் வேறுபாட்டை காணவில்லை. பகவத்கீதைக்கும் கிருஷ்ணருக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. பாகவதத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணருக்கும் அவரது வார்த்தைக்கும் வித்தியாசம் கிடையாது. இதுல இன்னும் முக்கியமானது என்னன்னா, கிருஷ்ணரை விட அவர் உபதேசத்தை பின்பற்றுறது ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி நம்ம பேசுவோம், எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்குங்க, ஆனா பாருங்க அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு, அதான் பிடிக்க மாட்டேங்குது. அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஆனா அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிக்காது. இன்னைக்குள்ள பசங்க எல்லாம் அப்படிதான். இன்னைக்குள்ள பசங்களுக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஆனா அவர் பாருங்க என்ன அது பண்ணாத இது பண்ணாத அது செய்ய ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காது, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது உண்மையான மரியாதை அல்ல. அது உண்மையான மரியாதை அல்ல. அப்பாவை எனக்கு பிடிக்கணும்னு அர்த்தம், என் அப்பாவுடைய வார்த்தையை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதுதான் உண்மையான மகனுக்கான அடையாளம். உண்மையான மகனுக்கான அடையாளம் என்னன்னா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தையோட வார்த்தையை விட உயர்ந்த மந்திரம் இல்லை. அப்புறம் பிரகலாத எண்ணிக்கசிபை ஃபாலோ பண்ணல. அவர் கிருஷ்ண பக்திக்கு எதிரா இருக்கு. இங்க படிச்ச ஆன்மீகருடைய வார்த்தை வேத வாக்கு. ஏன் பலிமாரா சுக்கராச்சாரிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணல? அவர் விஷ்ணு பக்திக்கு எதிரா இருக்கு. பாருங்க, ஒருத்தர் குருவை ரிஜெக்ட் பண்றாரு, ஒருத்தர் தந்தையை ரிஜெக்ட் பண்றாரு, ஒருத்தர் அம்மாவை ரிஜெக்ட் பண்றாரு. தாய் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, குரு வாக்கே தெய்வ வாக்கு. குருவுடைய வாக்கு தெய்வ வாக்கு, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாய் சிறந்த கோயில் இல்லை. ஆனா இவங்க 3 பேருமே ரிஜெக்ட் பண்றாங்க. பரதன் அவங்க அம்மாவை நிராகரிக்கிறாரு, பலிமாரா சுக்கராச்சாரியர் நிராகரிக்கிறார். சுக்கராச்சாரியர் தான் பலிக்கு உயிர் கொடுத்தவர். தேவாசுர யுத்தத்துல ஏறக்குறைய பலிமாரா அந்த உடலை விட்டார். அசுரங்கள்லாம் உடலை தூக்கிட்டு வராங்க. 8th கேண்டோல இருக்கு, பாகவதம் 8ஆம் ஸ்கந்தத்துல. சுக்கராச்சாரியா பிரத சஞ்சீவிங்கிற மூலிகைலாம் வச்சு பலிமராஜ உயிர்ப்பிக்கிறார். அந்த சக்தி இருக்கு. அப்படி உயிர் கொடுத்த ஆசான் அவர் சொல்றாரு, வாமன மூர்த்திக்கு தானம் கொடுக்காத, வந்திருக்கிறது விஷ்ணு, இந்த பையன் உள்ள பிராமணை ஏமாத்துவான், கொடுக்காது. அதையும் மீறி கொடுத்தாரு. ஒருத்தர் குருவை ரிஜெக்ட் பண்றாரு, ஒருத்தர் அப்பாவை ரிஜெக்ட் பண்றாரு. அப்பா சொல்றாரு, பிரகலாதா நான் சொல்றது கேளு, உன்னுடைய குருமார்கள் சொல்றது கேளு, சண்டா அமர்கா சொல்றது கேளு, நீ நல்ல பௌதிகவாதியா வரணும், என்ன மாதிரி பெரிய மெட்டீரியலிஸ்டிக் பர்சனா வரணும். I am the strongest desired materialistic person. இந்த மாதிரி நீ பௌதிகத்திலேயே 3 உலகத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய பௌதிகவாதியா வரணும். பிரகலாத கேட்க மாட்டேங்குது, எனக்கு பௌதிகமே வேண்டாங்க, ரிஜெக்ட் பண்ற, முரண்பாடா இருக்குது. அவ எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் காரணம். சென்டர் பாயிண்ட் வந்து இந்த 3 பேருமே வந்து கிருஷ்ண பக்திக்கு எதிராக இருக்கு. ஆனா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 3 பேருடைய வார்த்தையை தான் அவங்க பண்ணல, ஃபாலோ பண்ணல. பலி மகாராஜ் ஆகட்டும், பிரகலாத் மகாராஜ் ஆகட்டும், பரதன் ஆகட்டும், இந்த 3 பேர் சொன்ன வார்த்தையை ஃபாலோ பண்ணல. அவங்கள ரிஜெக்ட் பண்ணல, அவங்கள அவமதிக்கல, அவங்கள வந்து அவங்களுக்கு அபராதம் பண்ணல, அந்த வார்த்தையை கேட்கல. தட்ஸ் ஏன்னா இந்த 3 பேருடைய ஸ்டேட்மெண்ட் கிருஷ்ண பக்திக்கு எதிராக. அந்த அதர் ஹேண்ட், அந்த இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா
குருவுடைய வாக்குதான் வேத வாக்கு அப்படின்னு சில பேர் கொண்டு செய்றாங்க. தந்தை சொல் தான் மந்திரம். ஒரு தடவை சொல்லிட்டாரு. அதுவும் தசரதர் கூட சொல்ல வாய் வரல. ராமா நீ காட்டுக்கு போகணும். ஆனா கைகேயிக்கு வாக்கு கொடுத்துட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக ராமச்சந்திர பிரபு காட்டுக்கு போயிட்டார். சுனிதி வந்து ஒரு தடவை தான் சொன்னாங்க, பகவான் தான் நமக்கு கருணை பண்ணணும், அவர் தான் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அவரை விட நமக்கு கருணை பண்றதுக்கு யாரும் இல்ல. குரு மகாராஜ் தான், குரு மகாராஜுக்கு அவங்க தான் குரு. சுனிதி ஃபர்ஸ்ட் குரு, தென் செகண்ட் நாரதர். தென் இப்படி ஆஹ், அவங்க கிருஷ்ண பக்தரா இருக்காங்க அப்படின்னா நமக்கு நம்முடைய அதிகாரி வந்து கிருஷ்ண பக்தரா இருந்தா நாம செஞ்ச பாக்கியம். அது கணவரோ, தந்தையோ, ஆன்மீக குருவோ, அம்மாவோ, அவங்க கிருஷ்ண பக்தரா இருந்தா, ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல நம்ம பிறந்திருக்கோம். என் அப்பா வந்து கிருஷ்ண பக்தர், என் அம்மா வந்து கிருஷ்ண பக்தர், என்னுடைய பெற்றோர் கிருஷ்ண பக்தர், எனக்கு கிடைச்ச குரு வந்து ஒரு கிருஷ்ண பக்தர், என் கணவர் கிருஷ்ண பக்தர் அப்படின்னா நம்ம ரொம்ப பெரிய பாக்கியப்படு, ரொம்ப பெரிய பாக்கியம். வெறுமனே அவங்க சொல்றத கண்ணை மூடி செஞ்சாலே போதும். இங்க பிரம்மா வந்து எப்படி பகவானுடைய கட்டளை வேத வாக்கா எடுத்துக்கிட்டாரு. சோ தீர்க்க தரிசனத்தினால் பகவானுக்கும் அவர் உபதேசத்தின் இடையில் அவர் வேறுபாட்டை காணவில்லை. தீர்க்கதரிசி பிரம்மா வந்து தீர்க்கதரிசி, அதே மாதிரிதான் ஆன்மீக குரு தீர்க்கதரிசி. சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஆச்சாரியர்கள் அவங்க பகவானுக்கும் அவருடைய உபதேசத்துக்கும் வித்தியாசம் பார்க்கறது இல்லை, வித்தியாசம் காண்பதில்லை. பகவானுக்கு வரும் ஒளியில் பகவான் தன் ரூபத்தை காட்டவில்லை என்றாலும் அந்த ஒளிக்கும் பகவானுக்கு வேறுபாடு கிடையாது. நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம், ஆனா ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல பகவான் தன் ரூபத்தை காட்டல. ஆனா யார் ஒருத்தர் தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களால உணர முடியும் இந்த மகா மந்திரத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. அதுதான் அந்த மந்திரத்தோடைய சக்தி. நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலா. கிருஷ்ணா வந்து தன் சக்தி முழுவதும் நாமத்துல வச்சு நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. கிருஷ்ணா தன் சக்தி முழுவதும் நாமத்துல வச்சிருக்காரு. இதை உச்சரிக்கிறதுக்கு இடம் நேரம் காலம் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. ஏதா திருஷி தவ கிருபா, உங்க கருணையினால கிருஷ்ணா, சைதன்ய மகாபிரபு பிரார்த்தனை பண்ணி சொல்ற, உங்க கருணையால எனக்கு நாம சொல்ற பாக்கியம் கிடைச்சு நான் துர்பாக்கியசாலியா இருக்கேன். ஏன் இப்ப நம்மளால நாமத்துல கிருஷ்ணரை உணர முடியல? ஏன்னா டிசீஸ் கண்டிஷன், நோய்வாய்ப்பட்ட நிலையில, நோய்வாய்ப்பட்ட நிலை, பௌதிக வியாதி, தோல் வியாதி, பௌதிக வியாதி. இந்த பௌதிக வியாதி, இந்த தோல் வியாதினால ஸ்கின் டிசீஸ் இருக்கு. பாலுறவு வாழ்க்கை ஸ்கின் டிசீஸ், தோல் வியாதி, பௌதிக ஆசை, பௌதிக வியாதி. இது இருக்கிறதுனால என்னால நாமத்துல கிருஷ்ணரை பார்க்க முடியல. அதுக்குதான் தப வாழ்க்கை தேவை. ஏன் இங்க பிரம்மா ரியலைஸ் பண்ணாரு? தப வாழ்க்கையினால ரியலைஸ் பண்ற. இது பாகவதம் ஃபுல்லா ரியலைசேஷன், பாகவதம் ஃபுல்லா பிரேயர், பாகவதம் ஃபுல்லா ரியலைசேஷன். பாகவதம் முழுவதும் பிரார்த்தனைகள், பாகவதம் முழுவதும் அனுபவம். ஒரு ஒரு உயர்ந்த தூய பக்துடைய அனுபவங்கள், பிரார்த்தனைகளும். அப்ப பாகவதம்னாலே அனுபவங்களும் பிரார்த்தனைகளும் நிறைந்தது. பக்தருடைய அனுபவங்களும் பிரார்த்தனைகளும் நிறைந்தது. ரியலைசேஷன், எக்ஸ்பீரியன்ஸ். சோ இங்க பிரம்மா இங்க ரியலைஸ் பண்ணாரு. எதனால? தப வாழ்க்கையினால. தப வாழ்க்கையினால பிரம்மா ரியலைஸ் பண்ணாரு அந்த ஒளிக்கும் பகவானுக்கு வேறுபாடு கிடையாது. அத்தகைய திவ்யமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதே அனைத்தையும் புரிந்து கொள்வதற்கான மிகச்சிறந்த வழியாகும். ஆன்மீக குருவுடைய உபதேசத்தை பின்பற்றதான் மிகச்சிறந்த வழி. இங்க ரெண்டும் சைட் பை சைட் நம்ம பார்க்கணும். பிரம்மாவுக்கு குரு கிருஷ்ணர் தான், பகவானும் அவர் தான், குருவும் அவர் தான். அதனால பகவானுடைய உபதேசம், குருவுடைய உபதேசம் ரெண்டும் வேற வேற இல்லை. சோ நமக்கு பகவானுடைய உபதேசம் இருக்கு, குருவுடைய உபதேசம் இருக்கு, ரெண்டுமே இருக்கு.
பகவத்கீதா கிருஷ்ணோட உபதேசம். அது நான் புரிந்து கொள்றதுக்கு ஆச்சாரியனுடைய விளக்கம். ரெண்டுமே நமக்கு இருக்கு. சோ அத்தகைய திவ்யமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதே அனைத்தையும் புரிந்து கொள்வதற்குரிய மிகச்சிறந்த வழியாகும். பெஸ்ட் வே. நான் எல்லாமே புரிஞ்சுக்கணும். கிருஷ்ண தத்துவம் என்ன, நாம தத்துவம் என்ன, சக்தி தத்துவம் என்ன, ஜீவ தத்துவம் என்ன, விஷ்ணு தத்துவம் என்ன, சிவ தத்துவம் என்ன, பாகவத தத்துவம் என்ன, பகவத்கீதா தத்துவம் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு இதுதான் வழி. என்ன வழி? அவங்களை அக்செப்ட் பண்றது, கிருஷ்ணரையும் ஆன்மீக குருவும் ஏற்றுக்கொள்றது. இதை ஏற்றுக்கொள்ளாம தலை குப்புற நின்று முயற்சி பண்ணாலும் புரிஞ்சுக்க முடியாது. தலை குப்புற நிக்கலாம், ஆராய்ச்சி என்ன வேணாலும் பண்ணலாம், புரிஞ்சுக்க முடியாது. அனைவருக்கும் முக்கிய ஆன்மீக குருவான பிரம்மதேவர் உன்னதமான அறிவை பெறும் முறைக்கு சிறந்த உதாரணம் ஆவார். பிரம்மா இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். பிரம்மா சிறந்த உதாரணம். அவர் வாழ்க்கையிலேயே காண்கிறார். அவர் பார்த்தா ஒன்றும் புரியாம இருந்தது, என்ன தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. அவர் இதே திண்டு பகவான் ஒரு வேத ஞானத்தை கொடுத்தாரு. அந்த சப்தமும் பகவானும் வேறு வேறு இல்லைங்கிறத அவரால் யூகிக்க முடிஞ்சது, புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால அதை சிறமேற்கொண்டு செய்யணும்னு அவர் முயற்சி பண்றாரு. இதுதான் சேம் சேம் சிஸ்டம். அதே வழிமுறை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்மளும் அந்த நிலையில இருக்கும். நமக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது, எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாது. பகவானை நம்மளால புரிஞ்சுக்க முடியல, இந்த பிரபஞ்ச படைப்பு சிருஷ்டிப்பை நம்மளால புரிஞ்சுக்க முடியல, பகவானுடைய பல்வேறு சக்திகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியல, பகவானுடைய நாமத்துடைய மகிமைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியல, பக்தித்தோடைய மகிமைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. சிம்பிளி என்ன பண்ணணும்? ஆச்சாரியன் போய் சரண். ஆச்சாரியன் சொல்ற உபதேசங்களை பின்பற்றணும். கிருஷ்ணர் தன்னைத்தானே வெளிப்படுத்துவார், ஸ்வயம் ஏவா தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். அந்த உன்னதமான ஓசை எழுப்பியவர் காணப்படவில்லை என்றாலும் அது சக்தி ஒருபொழுதும் குறைந்து விடாது. எனவே ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதையும் உலகில் உள்ள பிற வேத நூல்களையும் சாதாரணமான சப்தமாகவோ அல்லது தெய்வீக சக்தியற்ற பௌதிக நூலாகவோ கருதக்கூடாது. ஐந்தாவது குற்றம் என்னது? பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய அஞ்சாவது குற்றம், பகவானின் புனித நாமத்தை கற்பனையாக கருதும் குற்றமாகும். ஆறாவது குற்றம் என்னது? பகவானுடைய புனித நாமத்துக்கு நாமளே பௌதிகமான விளக்கம் கொடுக்கிறது குற்றம். இரண்டாவது குற்றம் என்னது? எந்த ஒரு தேவதையுடைய நாமத்தையும் பகவான் நாமத்தை சமமா கருதக்கூடாது. நாலாவது குற்றம் என்னது? பாருங்க, இதெல்லாம் சாண்டிங் பண்றவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய அஃபென்சஸ். நாமம் ஜெபிக்கும் பக்தர்கள் தவிர்க்க வேண்டிய 10 குற்றத்துல மூணாவது குற்றம் ஆன்மீக குருவே ஒரு சாதாரண மனிதனா நினைக்க கூடாது. நாலாவது குற்றம் வேத இலக்கியங்களில் வேதங்களில் வழிவந்த நூல்களில் நினைக்க கூடாது. இதெல்லாம் என்ன கற்பனை தானே, கட்டுக்கதை தானே, சும்மா யாரும் எழுதி வச்சுட்டாங்களே அப்படின்னு நினைக்க கூடாது. காரணம் அது பௌதிகமான சப்தம் கிடையாது. வேதம் வந்து சப்த பிரம்மம், பகவத்கீதா சப்த பிரம்மம், பாகவதம் சப்த பிரம்மம். அதுல பகவான் இருக்காரு. பாகவதம் கிருஷ்ணர் வேறு வேறு இல்ல, பகவத்கீதை கிருஷ்ணர் வேறு வேறு இல்ல, பகவானுக்கு அவருடைய நாமம் வேறு வேறு. இதுல வந்து நம்ம 100% 100% ஒப்புக்கொள்ளணும். கன்வின்ஸ் சோ இதை வந்து சாதாரண நினைக்க கூடாது. பாருங்க, இந்த ஒரு வார்த்தையும் பிரபா எவ்வளவு முக்கியமா சொல்லியிருக்காரு. நம்ம ஏன் இதை மட்டும் டிஸ்கஸ் பண்றோம் பாகவதம்? ஏன்னா இதுல இருக்கிற வார்த்தையெல்லாம் அவ்வளவு முக்கியமா இருக்கு. பாகவதம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிறதே சொல்லிட்டு இருக்காங்களே அப்படிதான் தோணுது. இந்த பற்படு தான் படிக்கிறோம் நம்ம. பாகவதம் கிளாஸ்ல இந்த பொருளுரை தான் படிக்கிறது. பொருளுரையில இந்த 2 பேராகிராஃப் 3 பேராகிராஃப் இதுல எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸா இருக்கு. எதை நான் வந்து முக்கியமான பாயிண்ட் எடுக்கலாம்னு பார்த்தா எல்லாமே முக்கியமான பாயிண்ட். ஓகே, இந்த பொருளுள்ள ப்ரோப்பா என்ன முக்கியமா சொல்லிருக்காரு பார்த்தா எல்லாமே முக்கியமா சொல்லியிருக்கு. ஸோ therefore is very very important. ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் பிரம்மா வந்து நேரடியா கிருஷ்ணருக்கு பெற்ற மாதிரி அந்த சப்தம், உன்னதமான சப்தத்தை நம்ம ஒரு உண்மையான ஆன்மீகம் வந்து பெற வேண்டும். இதுதான் வெற்றியின் ரகசியம். சாண்டிங்ல நான் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, என்னுடைய நாமத்தை நான் வெற்றி அடையணும்,
ஆன்மீகத்துல வெற்றி அடையணும்னா அது குரு உண்மையான ஆன்மீக குருவை சரணாகதி பண்றதுல இருக்கு. ஒரு உண்மையான ஆன்மீக குருவை சரணாகதி பண்ணி அவருக்கு பணிவா சேவை பண்ணி அடக்கமா கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு மத உபதேசம். 2 சீடர்கள் ராமானுஜர்கிட்ட வந்தாங்க மந்திர உபதேசம் பண்ண சொல்லி. ஒருத்தர் பெரும் செல்வந்தர், ஒரு சீடர் வந்து பெரும் செல்வந்தர். காஞ்சிபுரத்துல கூராங்கிற கிராமத்துல எல்லாமே அவருடைய சொத்து தான். கூரேஷ் கூரத்தாழ்வார் பெரிய செல்வந்தர் அவர். இன்னொருத்தர் தாசரதி. தாசரதி பெரிய ஸ்காலர், பண்டிதர் அவர். அனைத்து வேதங்களையும் கரைச்சு குடிச்சவர், வெறும் பண்டிதர். இவங்க 2 பேருமே ராமானுஜருடைய பிரதானமான சீடர்கள். தாசரதி பெரிய ஸ்காலர், யாருமே அவர் தர்க்கத்துல ஜெயிக்க முடியாத அவர். ஊரேஸ் அப்படிதான், அவர் ஸ்காலர் மட்டும் இல்ல, பெரிய செல்வந்தரும் இல்ல, செல்வந்தரும் கூட. காஞ்சிபுரத்துல காலையில சூரியன் உதிக்கிறதுல இருந்து ராத்திரி சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சூரியன் அஸ்தமிச்சு ராத்திரி நடு ராத்திரி வரைக்கும் யாரு வந்து கடைசியா நின்றுட்டு அவர் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இல்லைன்னு சொன்னதே. நம்மள மாதிரிதான், நம்மள ஒரு ஃபார்முலா வச்சிருப்போம்ல, தனக்கு மிஞ்சிதான் தானம் தருவோம். பெரிய கண்டுபிடிப்பு. கூரத்தாழ்வார் வந்து 24 hours யார் வந்தாலும் என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சில நேரம் தியானம் முடிஞ்சு போகும்போது நடு ராத்திரியில அவங்க அரண்மனையில பெரிய கேட்டு இருக்கு. பெரிய கேட்டு அரண்மனையில, பெரிய பெரிய அரண்மனைக்குள்ள பெரிய கேட்டு. அந்த கேட்டை வந்து ராத்திரி எல்லாம் போனதுக்கு அப்புறம் சாத்துவாங்க காவலாளிகள். கீ 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 சவுண்ட் வருது கேட்டை சாத்தும் போது. இது வந்து வரதராஜுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு. தூக்கம் வர மாட்டேங்கிறாரு. லட்சுமி தேவி வரதராஜன் சரியா தூக்கவே இல்லை. அவர் காட்சி பூர்ணர் ஒரு பக்தர் இருக்காரு, ஒரு பகவானுக்கு பக்கத்துல போய் சாம்பரம் வீசிட்டே இருக்காரு. ரொம்ப பிரியமான பக்தர், பணிவான பக்தர். சோ இந்த தூய பக்தருடைய சேவையில அவருடைய அன்புல பகவான் சந்தோஷமா அவர்கிட்ட பேசுறாரு, பர்சனலா பேசுறாரு. வரதராஜனும் காஞ்சி பூர்ணரும் நண்பர்கள் மாதிரி பேசிக்குவாங்க பர்சனலா. அப்போ காஞ்சி பூர்ணர் கேட்கிறாரு, சாரி வரதராஜ் கேட்கிறாரு காஞ்சி பூர்ணர்ட்ட, என்ன ராத்திரி ஆனா ஒரே சத்தம், கேட்டு வீடு வாசல் சத்தம் எல்லாம் கேக்குது, எனக்கு தூக்கமே போச்சு, என்ன அது, யார் எப்படி பண்றா? அப்ப காஞ்சி பூர்ணர் சொல்றாரு, உங்க பக்தர் தான் அவரு, உங்க உங்க பக்தர் தான், ரொம்ப நல்ல தூய பக்தர். யார் என்ன வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம தானம் கொடுத்துட்டே இருக்காரு. நடு ராத்திரி ஆனாலும் தானம் வாங்குற வீட்டு இருந்தாலும் கொடுத்துட்டு தான் போறாரு. நம்ம எல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சிருப்போம், சாயந்தரம் ஆனா கொடுக்க மாட்டேன், ராத்திரி வந்தா கொடுக்க மாட்டேன், இந்த கிழமையில கொடுக்க மாட்டேன், வெள்ளிக்கிழமை கொடுக்க மாட்டேன், செவ்வாய்க்கிழமை கொடுக்க மாட்டேன். நோ, ஈயனை இறத்தல் இழிந்தன்று, ஈயன் என்றால் அதனினும் இழிந்தன்று, கொல்லனை கொடுத்தல் உயர்ந்தன்று, கொள்ளையன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று. தென்னீர் பரப்பின் நிமிர்தனை பெருங்கடல் உண்ணாராகவே நீர் வழித்தவரே ஆவும் மாவும் சென்றுன கலங்கி சேரோடு பற்ற சிறுமைத்தாயினும். என்ன சொல்லியிருக்க அந்த ஸ்லோகம், ரொம்ப சின்ன வயசுல படிச்சது. அதாவது யாராவது தானம்னு வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது. தானம் போய் கேட்கறது தப்பு இல்லை, அப்படி கேட்க வரவனுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. சோ ஒரு மலை நதி எப்படி இருக்கா, மலையில இருந்து அருவியில இருந்து வரக்கூடிய நீர், அருவியிலிருந்து வரக்கூடிய நீர் வந்து எல்லா பக்கமும் ஓடி எல்லாருக்கும் நன்மை தருது. அதுல ஆடு மாடு எல்லாமே தண்ணி குடிக்குது, செடிகள் மரங்கள் எல்லாருக்கும். ஒரு நதி என்னது, அது பாட்டுக்கு அது போக்குல போகுது, அது எங்கெல்லாம் போகுதோ எல்லாருக்கும் நன்மை செய்யுது. தென்னீர் பரப்பின் இமிழ்தரை பெருங்கடல், அது அந்த தண்ணி வந்து அது பாதையில போய் கடல்ல கலக்குது. அப்போ தண்ணி தாகம் இருக்கிறவங்க தண்ணி குடிச்சுக்கலாம், சமைக்க எடுத்துட்டு போய்க்கலாம், ஆடு மாடு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், தாவரங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். அது அது வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் பண்றதுல இவனுக்கு கொடுக்க மாட்டேன், அவனுக்கு கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு கூடாது இவனுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு சாது இருக்கும். சாது வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு நீரோடையை போல இருக்கும். சாது எப்படி இருக்கணும், ஒரு நீரோடை. நீர் ஒரு 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 பக்தர் எப்படி இருக்கணும், நீரோடை மாதிரி இருக்கும். நீரோடை தெளிவா இருக்கும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த நீரோடை போகும்போது அதை வந்து அணை போட்டு தடுப்பாங்க, அப்படியே அது போயிட்டே இருக்கும்.
அதை கல்லை விட்டு கல்லு போடுவாங்க, அப்பவும் அது போயிட்டே இருக்கும். அதை வந்து போய் அதுல குளிச்சு அதை கலக்கப்படுத்துவாங்க, அப்பவும் அது போய்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணாலும் அது பாட்டுக்கு அது பாதையில போய்கிட்டே தான் இருக்கும். அந்த நீரோடைய போய் என்ன செஞ்சாலும் அது என்ன பண்ணும், அது பாதையில அது போய்கிட்டே தான் இருக்கும். அது எதனாலையும் ஸ்டாப் ஸ்டாப் பண்றது நிக்கிறது இல்ல. அதோட இலக்கு கடல்ல போய் கலக்கும். அந்த மாதிரி நான் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும், நான் பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு போகணும், எனக்கு தூய பக்தி கிருஷ்ண பிரேமம் கிடைக்கணும். என்ன 4 பேர் அவமானப்படுத்தலாம், என்ன 4 பேர் வந்து குற்றம் சொல்லலாம், என்கிட்ட 4 பேர் குறை கண்டுபிடிக்கலாம், என்ன 4 பேர் வீழ்த்தணும்னு நினைக்கலாம், எனக்கு 4 பேர் உதவி செய்யவும் செய்யலாம். என்ன நடந்தாலும் நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் பாதையில். இந்த ஆறு ஓடுற மாதிரி நம்ம பாட்டு கிருஷ்ணார போயிட்டே இருக்கு. அதான் குந்தி தேவி பிரார்த்தனை பண்றாங்க, கங்கா நதி வந்து எப்படி என்ன தடை இருந்தாலும் தடைகள் எல்லாம் உடைச்சிட்டு போய் கடல்ல கலக்கும். கங்கையை ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் போயிட்டா அப்படியே ஆக்கர்ஷிச்சு கங்கா ஓடும். ஸ்டாப் பண்ண முடியாது கங்கையை. கங்கையில ஒரு யானை போட்டா யானை பந்து மாதிரி விட்டு ஓடி. அந்த மாதிரி நம்ம மனது வந்து கிருஷ்ணரை நோக்கி போகணும். கிருஷ்ணரை நோக்கி மனது செல்லணும். அப்போ இந்த சீட பரம்பரை மூலமாக ஒருவன் தற்போதைய ஒரு ஆன்மீக குரு அணுக வேண்டும். சோ இங்க பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் இம்பார்ட்டன்ட். எனவே இந்த படிச்சு சரியான பட்சத்துக்கு கேட்கணும். அப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரம் நம்ம ஆன்மீக குருட்டு இருந்து வாங்கிக்கிறோம். அப்ப ஆன்மீக குருட்டு இருந்து பெறும்போதுதான் அந்த மந்திரம் நமக்கு உண்மையான பலன் தரும். அந்த நாமத்தை குற்றமற்று செய்யக்கூடிய ஜபிக்கூடிய பாக்கியம், அந்த நாமத்தின் ருச்சி, அதை தொடர்ந்து செய்வதற்கான அனுகிரகம், இந்த சாவி எல்லாம் குருக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்தோடனே நாம கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வீடு, 50 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வீடு எனக்கு காமிச்சாங்க. ஓ சூப்பரா இருக்கு இந்த வீடு, இது எவ்வளவு சார்? 50 லட்ச ரூபா வரும். ரைட், ஓகே, நான் 50 லட்ச ரூபா ரெடி பண்ணிடுறேன், எனக்கு வீடு. ஓகே, வீடு நல்லா இருக்கு, நல்ல இடம். ஆனா வீட்டு பூட்டோட சாவி யாருக்கு இருக்கு? வீடு நல்லா இருக்கு, சாவி யார் கையில இருக்கு? அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கு, அவர்கிட்ட இருந்து வாங்கணும் சாவி. வீடு வீடு இருக்கு, பத்திரம் எழுதியாச்சு. எனக்கு இந்த வீடை வந்து என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, பத்திரம் எழுதி கொடுத்தாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது, எல்லாம் ஓகே. அந்த வீட்டு சாவி கொடுக்கணுமே. அந்த மாதிரிதான் நம்ம கோயில்ல வந்தோடனே அரிச மந்திரம் சொல்லி கொடுத்துட்டாங்க. கேரண்டி கேரண்டி கொடுத்துட்டாங்க. சார் உங்களுக்கு பத்திரம் எழுதியாச்சு, இந்த வீடு உங்களுது. ஓகே, வெரி குட். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. சச் அண்ட் சச் பிளேஸ்ல சச் அண்ட் சச் ஹவுஸ் வந்து என்னது, இன்னாருடைய இது இன்னாருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பக்தர்கள் வந்தோடனே நமக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த வீட்டை திறக்கிற சாவி ஆட்டு இருக்கு. ரொம்ப வீடு கொடுத்துட்டீங்க, சாவி ஆட்டு இருக்கு, அது நீங்க குருட்ட தான் போகும். இந்த மந்திரம் போய் என் இதயத்தை திறக்கணும், இந்த மந்திரத்தை நான் சுவைக்கணும், இந்த மந்திரத்தை நான் அனுபவிக்கணும், இந்த மந்திரத்து மேல எனக்கு பிரேமம் வரணும், இதை சொல்லும்போது என் கண்ணுல கண்ணீர், இதெல்லாம் அந்த சாவி வந்து குரு இருக்கு, கீ வந்து அவர் கையில் இருக்கு. அந்த வீட்டுல போனா பெட்ரூம் இருக்கு, அங்க வந்து ஹால் இருக்கு, அங்க எல்லாமே இருக்கு, ஆல் ஃபெசிலிட்டி இருக்கு. பட் சாவி வேணும். வீடு என் பேர்ல தான் இருக்கு, சாவி வேணும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா பகவான் போயிடுவேன், ஆனா சாவி வேணும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா பிறப்பிறப்பு விடுபட்டுருவேன், சாவி வேணும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா முக்தி அடிச்சிருவேன், சாவி வேணும். சாவி குருவிட்டு இருக்கு. அதனால குருவிட்ட போய் பிச்சை எடுக்கணும். ஓ குரு மகாராஜ் எனக்கு கொடுங்க. இப்படிதான் கதை வந்து அப்படியே மேலே கீழே மேலே கீழே போகும். எங்க பேசிட்டு இருந்தோம்? ஊரேஷ பத்தி பேசிட்டு ஓகே. சோ என்ன ஆச்சு? ஊரேஷ் வந்து பகவான் கேட்டாரு, இது என்ன இப்படி சத்தம் வருது? அவர் தான் தானம் பண்ணிட்டு இருக்காரு. ஓ வெரி நைஸ். லட்சுமி தேவி சொன்னாங்க, அவரை நான் பார்க்கணும். பெருந்தேவி தாயார், காஞ்சிபுரத்துல லட்சுமி தேவி தாயார், அவர் கூட்டிட்டு வாங்க, நான் பார்க்கணும். கஞ்சிபூர்ணர் வந்து சொன்னாரு, குரேஷா நீ ரொம்ப பாக்கியம் பண்ண, பகவான் கூப்பிடுறாரு.
பகவான் உனக்கு தரிசனம் கொடுக்க லட்சுமி தேவி பகவான் கூப்பிடுறாங்க, உன் மேல ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஏன் என்னாச்சு? நான் என்ன பண்ண அப்படி? நான் என்ன ஒரு சாதாரண கட்டுண்ட ஜீவன் தான். நான் பகவான் திருப்தி அடைறதுக்கு நான் என்ன செஞ்சேன்? நீ தான் என்னெல்லாம் தானம் பண்ணிட்டு இருக்கேன்னா. ஓ நான் தானம் பண்றதுனால பகவான் திருப்தி அடைஞ்சாரா? அப்ப நான் எவ்வளவு பெரிய அகங்காரம் பிடிச்சவனா இருக்கணும். இது என்னதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது என்னது? நான் தான் கொடுத்தேன். அப்ப இதை முதல்ல தூக்கி போடணும். என்னதுங்கிறத முதல்ல தூக்கி போடணும். எனக்கு வந்து என் குருவுடைய கருணையால பகவானுடைய கருணை கிடைச்சா போதும். என் குருவுடைய கருணையால பகவானுடைய கருணை கிடைக்கட்டும். என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அன்னைக்கு எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டாரு. தன்னுடைய வீடு, நிலம், சொத்து எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டாரு. ஸ்ரீரங்கத்துக்கு போக முடிவு பண்ணிட்டாரு. ராமானுஜருடைய தாமரை பாதங்களை சன்னடி எடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு போக முடிவு பண்ணிட்டாரு. தன் மனைவி ஆண்டாள், ஆண்டாளுக்கு சொல்றேன், ஆண்டாள் வா நம்ம ஆச்சாரியனுடைய திருவடிக்கு போவோம். இங்க இருந்தா வரதராஜர் என்ன நினைக்கிறாரு? நான் பெரிய செல்வந்தர், நான் தானம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு தானம் பண்றதுனால எனக்கு கருணை நினைக்கிறாரு. அந்த மாதிரி என்னுடைய கருணை, பகவானுடைய கருணை எனக்கு வேண்டாம். நான் என் குருவுடைய கருணை மூலமா பகவானுடைய கருணை பெறணும் அப்படின்னு காஞ்சிபுரத்துல இருந்து வர வரும்போது ஆண்டாள் ஒரே பதட்டமா வராங்க. உடம்பெல்லாம் வேர்த்து வேர்த்து விறுவிறுத்து அப்படி பயந்து பயந்து வர. இவரு அப்படியே ரெண்டு கையை வீசிட்டு சந்தோஷமா முன்னாடி போறாரு. ஆண்டாளை பார்த்தா ஆண்டாள் ஒரே பதட்டமா இருக்காங்க. பூரேஷ் கேட்டாரு, ஆண்டாள் என்ன உன் முகத்துல இப்படி வேர்வை துணி என்ன இருக்கு? மடியில என்ன வச்சிருக்கேன்னு. மடியில ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா வழியில பயம். வழிப்பறிக்காரன் வந்து பிடிச்சிருவான். அந்த காலத்துல வழிப்பறி பண்ணுவாங்க. இன்னைக்கு அரசாங்கமே பண்ணுது அது ரெண்டாவது. முதல்ல வந்து வழிப்பறி வந்து திருடங்க பண்ணாங்க. இன்னைக்கு அரசாங்கமே வழிப்பறி பண்ணுது. ஏன்னா திருடங்க தான் அரசாங்கத்துல உட்காந்துருக்காங்க. அது ஒரு வேற டாபிக். அது அது so, என்னாச்சு? ஆண்டாளை பார்த்த உடனே பூரேஷ் கேட்கிறாரு, என்ன மடியில வச்சிருக்க? அவங்க சொன்னாங்க, பிரபு நீங்க எல்லாத்தையுமே தானம் பண்ணிட்டீங்க. நீங்க சாப்பிடுற தட்டை கூடவா தானம் பண்ண? அந்த தட்டு தான் இருந்தா என்ன, நீங்க வந்து பிரசாதம் சாப்பிடணுமே. அது கோல்டன் பிளேட், தங்க தட்டு. பாருங்க, தங்க தட்டுல சாப்பிட்டவரு தான் சாப்பிட்ட தட்டை கூட எடுத்துக்காம போறாரு. நம்ம பிளாஸ்டிக் சட்டெல்லாம் அவர் பேக் பண்ணிப்போம் யாத்திரை போகும்போது. பிளாஸ்டிக் பேப்பர், பிளாஸ்டிக் தட்டு எதுவும் கிடைக்காது. ஆமா, எதையும் விட்டு வைக்க மாட்டோம். சட்டி கவடா எல்லாத்தையும் எடுத்து வச்சு யாத்திரை போற எல்லாம் வேணும். இப்ப பூரேஷ் வந்து குருவிட்ட வராரு. எப்படி வராரு? எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர்றாரு. அவர் சொன்னார், ஆண்டாளே அதை தூக்கி போடு, நிம்மதியா வா. தங்க தட்டை தூக்கி வீசிட்டு போறாங்க. நம்ம வீடு காலி பண்ணும்போது என்ன ஓகே. சோ ஓகே, தங்க தட்டை தூக்கி வச்சுட்டு வந்தாங்க. நம்ம வீடு காலி பண்ணும்போது உள்ள லைட் எல்லாம் கூட கழட்டிட்டு வந்து, ஜீரோ வாட்ஸ் பல்பு, ஆமா நம்ம தான் போட்டோம், கழட்டிட்டு வந்து இல்லையா. தங்க தட்டை தூக்கி வச்சுட்டு போயிட்டு அங்க போய் ராமானுஜர் முன்னாடி அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாரு. ரெண்டு பேர் வந்து ராமானுஜருக்கு நமஸ்காரம் பண்ணா ராமானுஜர் சொன்னாரு, சரி நீங்க கிரகஸ்தருடைய இதுல கோட்ரஸ்ல தங்கிக்கங்க. இந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிற பக்தர்களுக்காக ஒரு மடம் அங்க இருக்கு, அது போய் தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி போய் தங்கிட்டாச்சு. காலையில போய் குருவுக்காக பிக்ஷை எடுக்கிறார். நேத்து கோடீஸ்வரனா இருந்தவர் அடுத்த நாள் காலையில பிக்ஷை எடுக்கிறார் குருவுக்காக போய். பிக்ஷை எடுத்து வந்து அப்புறம் குருகிட்ட கேட்கிறாரு, குருதேவா எனக்கு மந்திரோபதேசம் பண்ணுங்க. இப்படிதான் நம்ம குரு குரு முன்னாடி போய் ஒரு பிச்சைக்கார மாதிரி நிக்கணும். குரு முன்னாடி போய் நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கு பிச்சை போடுங்க. ஆனா இந்த பிச்சைக்காரனுடைய ஆசை என்னது? எனக்கு கிருஷ்ண பக்தி பிச்சையா போடுங்க. இது பேராசை. ஆஹ் எனக்கு மேல எனக்கு கிருஷ்ணன் மேல பிரேமம் வரணும், எனக்கு நாமத்துல ருச்சி வரணும். அந்த சாவியை நான் தொலைச்சிட்டேன், அது உங்ககிட்ட தான் இருக்கு, எனக்கு கொடுங்க. என் இதயத்தை நான் பூட்டி வச்சிருக்கேன், அங்க கிருஷ்ணர் இருக்காரு, என்னால உணர முடியல, பார்க்க முடியல. இதயம் பூட்டி இருக்கு, துரு பிடிச்சு போச்சு. அந்த பூட்டை உடைக்கணும், எல்லாம் அதுக்கு சரியான சாவி போட்டு திறக்கணும். அதனால குருதேவா, நான் உங்க முன்னாடி ஒரு பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு இந்த உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு வந்தாதான் அது நடக்கும். தன்னுடைய நான் எனதுங்கிற பொய் அகங்காரம், மமகாரம், ஆணவம் இதெல்லாம் தூக்கி வீசிட்டு நான் உங்களுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகனும். அதனால பிரதாபருத்ராஜ மகாராஜாவுக்கு பகவான் சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார்.
ஆனா பிரதாபருத்தருடைய பக்தி இந்த உலகத்துக்கு காமிக்கதான். ஏன்னா பிரதாபருத்தர் எல்லாம் தூக்கி போட்டு வந்து அந்த தோட்டத்துல மகாபிரபு ரத யாத்திரை முடிஞ்சு தோட்டத்துல மகாபிரபு படுத்திருக்காரு, ஜெகநாத் வல்லப கார்டன் ஓய்வு எடுக்கிறார். அப்ப பிரதாபருத்த ராஜா வந்து தன்னோட ராஜ உடையெல்லாம் தூக்கி போட்டு தன் ஆபரணங்கள், ராஜ உடை, ராஜ அலங்காரம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு சேவகனை போல உடைய அடிச்சுக்கிட்டாரு. போய் மகாபுடைய பாதத்துல உட்காந்துட்டு அப்படியே பாதத்தை அமுச்சு விடுறாரு. அப்ப கோபிகா கீதை பாடுறாரு. அப்போதான் சைத்தன்ய மகாபிரபு கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வந்து அந்த பிரதாபுரத்தர் தோளோடு எடுத்து கட்டி தழுப்பிட்டார். யார் நீ, யார் நீ, நீ யாரு சொல்லு, நீ இந்த உலகத்துக்கே மங்களமானவன். எந்த பிரதாபுரத்தர மகாபிரபு பார்க்க மாட்டேன்னு சொன்னாரோ, எந்த பிரதாபுரத்தர பார்க்க சொன்னா நான் இந்த பூரி விட்டே போயிடுவேன்னு சொன்னாரோ, திரும்ப திரும்ப வந்து பிரதாபுரத்தரை பத்தி என்கிட்ட பேசலாம், நான் கடல்ல போய் குதிச்சிருவேன்னு சொன்னாரோ, அந்த பிரதாபுரத்தரை தன்னோட தோளோட சேர்ந்து அழைச்சிக்கிட்டார் மகாபிரபு. காரணம் ஒரு எளிமையான பணிவான பக்தர், எளிமையான பணிவான பக்தர். சோ இங்க கூரேஷ் வந்து ரொம்ப எளிமையான பணிவான சீடர் அவரு. அவர் வந்து ரொம்ப பணிவோட நிக்கிறாரு, பிக்ஷை எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு, மந்திரோபதேசம் பண்ணுங்கன்னு. அப்பதான் ராமானுஜர் வந்து சொல்றாரு, சர்வதர்மான் பரித்தியாச்ச, பகவானை முழுமையா நினைச்சு பக்தி கொண்டு பண்ணணும். அப்படியே மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்து ஓம் நமோ நாராயண மந்திரம் எல்லாம் தீட்சையில கொடுக்குறாரு. அப்போ இத வந்து பக்கத்துல தாசரதி பார்த்துட்டு இருக்காரு, எனக்கு எப்ப கிடைக்க போகுது, கூரேஷ் கிடைச்சிருச்சு, எனக்கு எப்ப கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு மாதாஜி ஓடி வராங்க ராமானுஜருக்கு. அவங்க வந்து ராமானுஜருடைய ரிலேட்டிவ் டாக்டர் மாமா பொண்ணுதான், ஸ்ரீசைல பூர்ணா. ஸ்ரீசைல பூர்ணா ராமானுஜருடைய மாமா, ஆச்சாரியர் கூட. அவருடைய பொண்ணுதான் இந்த அப்துல்லான்னு பொண்ணு அவங்க மாதாஜி. அவங்க ஓடி வராங்க, ஆச்சாரியருடைய திருவடிகளை வந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்றாங்க. ஓ குருதேவா, என்னால முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இங்க இருக்கிற மாதாஜிகள் மாதிரிதான் இந்த 33 பேர்ல எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 மாதாஜி இருப்பாங்க. வீட்டுல ஒரே கொடுமை, மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, கொழுந்தினார் கொடுமை. கிணத்துல போய் தண்ணி எடுக்கணும், நமக்கு மாத்து துணி கிடையாது, குடிசை வீட்டுல இருக்கிறோம், ஒட்டுக்க நகை கிடையாது, 24 மணி நேரம் வேலை பண்ணிட்டே இருக்கோம், தூங்க கூட நேரம் இல்ல. இதெல்லாம் வந்து சொல்றாங்க பிள்ளை. 24 மணி நேரம் சமையல் ரூம்லயே இருக்கேன், சமைச்சு 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 என்னால மாள முடியல. பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கணும், சமைக்க தண்ணி எடுத்துட்டு வரணும், குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரணும், அப்புறம் கோதுமை மாவு கையால அரைக்கணும். இன்னைக்கு அரிசி மாவு யாரும் கையால அரைக்கிறது இல்லை, இட்லி தோசை. அப்புறம் கோதுமை கலியுகத்துல அரிசி மாவே கையால இட்லி பாக்கெட்ல வாங்கி பொட்டலம் வாங்கி சாப்பிட்டேன். இட்லி மாவு, இட்லி மாவு பொட்டலம் வாங்கி போட்டு சாப்பிட்டேன். ஆனா ஒரு காலத்துல இதெல்லாம் கையில பண்ணணும். ஜானாபாய் வந்து தினமும் சப்பாத்தி மாவு அரைப்பாங்க, அந்த உரல்ல இருக்கு பண்டிர்பூர்ல. ஏன்னா அவங்க அம்மா வந்து நாமதேவருடைய அம்மா. நாமதேவருடைய அம்மா தினமும் 15 பேர் 20 பேர் சப்பாத்தி போட சொல்லுவாங்க. நார்த் இந்தியால 3 வேளைக்கு சப்பாத்தி தான். சப்பாத்திக்கு மாவு அரைச்சு அரைச்சு ஜானாபாயோட உடம்பெல்லாம் வேர்த்து போகும். அப்படியே ரொம்ப அழகா பாடிட்டே அரைப்பாங்க கிருஷ்ணாவுடைய புகழ, பாண்டுரங்கிற புகழ. பாண்டுரங்கா பஜ பாண்டுரங்கா விட்டலா. பாண்டுரங்கர் புகழ் பாடிட்டு இருந்தா அங்க பாண்டுரங்கர் வந்து உட்காந்து கோதுமையை தள்ளி கொடுக்குறாரு. ஜானபாய் அரைச்சிட்டு இருக்கும் போதே பாண்டுரங்கர் அந்த பாட்டை கேட்டுட்டே கோதுமையை தள்ளி தள்ளி கொடுக்குறாரு. அந்த உரல்ல அரைக்கும் போது கோதுமையை தள்ளி தள்ளி விடணும், அந்த இதுல மாவு அரைக்கிறதுல. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மிஷின், சுவிட்ச போட்டா சட்னி ரெடி, டரக்கு டரக்கு டரக்கு. இதுல வந்து டில்டிங் கிரைண்டர் வேற, அப்படி ஸ்டேஜ் மேல வச்சு அப்படியே முதலாவது பெரிய உலக்கையெல்லாம் தூக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அது போய் அந்த ஸ்டேஜ் மேல இருந்து அப்படியே அந்த மாவெல்லாம் கொட்டுது. இதுக்கடையில அதுக்கும் நேரம் இல்லாம பாக்கெட் மாவு வேற, பாக்கெட் பால், பாக்கெட் மாவு. இன்னைக்கு கொஞ்ச நாள் குழந்தைகளோட பாக்கெட்ல போட்டு எடுத்து போயிடுவாங்க கேரி பேக்ல. கலியுகம் வந்து ரொம்ப சுருங்கிக்கிட்டே போகுது, சோம்பேறிகள் ஆயிட்டே இருக்கு. சோ இந்த அப்துல்லா வந்து ராமானுஜத்தை வந்து அழறாங்க, எனக்கு சாண்டிங் பண்ணவே நேரம் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்லோகா பாஸ்லோட நேரம் இல்ல, சாண்டிங் பண்ண நேரம் இல்ல, எதுக்குமே நேரம் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள மாதிரி அவங்க வேலை செய்யறாங்க பாவம். ஒரு பக்கம் மாமியார் தொல்லை, நாத்தனார் தொல்லை, கொழுந்தனார் தொல்லை, பசங்க தொல்லை. சோ அத்துலா வந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ராமானுஜர் போய் பாக்குறாரு, யார, தாசரதியை பாக்குறாரு. பார்க்கதான் செஞ்சாரு. அப்ப அந்த பார்வையே பதிலாயிடுச்சு, நீ போய் அவங்க வீட்டுல வேலை செய்யணும். தாசரதி யாரு, பெரிய ஸ்காலர், அவர் பண்டிதர். அவர் ராமானுஜருடைய பிரதான சீடர்ல ஒருத்தர். ஏறக்குறைய ராமானுஜருக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க கூரேஷ் தாசரதி எல்லாம் ஆச்சாரியரா இருக்கிறவங்க.
அவரு போய் அங்க சேவை பண்றாரு. வீட்டுல சமையல் பண்ணிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சு இந்த மாதாஜி சாண்டிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு. சாண்டிங் பண்ணிட்டு பாவம் படிக்கணும், ஸ்லோகம் படிக்கட்டும்னு அவர் உட்காந்து வேலை பண்ணிட்டு யாருக்குமே தெரியல இவர் யாருன்னு. ஏதோ ஒரு சமையல்காரர் வந்து வேலை பண்ணிருக்காரு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த அம்மா, அந்த வீட்டுல எல்லாம், இந்த மாமியாரு இந்த மருமக எல்லாம் சேர்ந்து. சரி இந்த பொண்ணு வந்து யாரோ ஒரு சமையல்காரர் கூப்பிட்டு வந்துட்டா, சரி ஏதோ கூடமான உதவி வச்சுக்கிட்டோம், அவன் பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு ஒரு சாது வர்றாரு. அவரு சாது உட்கார வச்சு எல்லாம் பேச சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஏதோ விளக்கம் கொடுக்குறாரு, தப்பான விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. இவர் சமையல் ரூம்ல உருளைக்கிழங்கு வெட்டிட்டு இருந்தாரு, காய் வெட்டிட்டு இருக்கிறாரு. என்னடா இவரு தப்பா சொல்றாருன்னு அவர் சமையல் ரூமுக்கு வெளியில வந்து, ஐயா அதுக்கு அது அர்த்தம் இல்ல, இதுதான் அர்த்தம் இல்ல, அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அவ்வளவுதான், எல்லாருக்கும் ஆச்சரியமாயி போச்சு. என்னடா சமையல்கார் இப்படி பேசுறாரு. அப்ப சொல்லுங்க, உண்மையே சொல்லுங்க, நீங்க யாரு, நீங்க யாரு. எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. அப்பதான் சொல்றாரு, நான் தாசகிரி ராமானுஜருடைய சீடர். இப்படி அவர் ஒரு வருஷம் அங்க சேவை பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ராமானுஜர் வந்து டிப்ஸ் வாங்கிட்டாரு, மந்திரோபதேசம் வாங்கிட்டாரு. சோ ஒரு காலத்துல இப்படி எல்லாம் குருவை அணுகியிருக்காங்க. நமக்கு குரு தேடி வராரு, வாங்க நான் தீட்சை கொடுக்குறேன், உங்களை பகவான் அழைச்சிட்டு போறேன், குரு மகாராஜ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு இதெல்லாம் முடிச்சுட்டாரு. நான் பார்த்திருக்கேன். 20 25 வருஷமா இருப்பாங்க தீட்சை வாங்காம இருப்பாங்க. என்ன பிரபு இவ்வளவு வருஷமா நீங்க தீட்சை வாங்கல? அது கொஞ்ச நாள் ஆகுது, கொஞ்சம் போகட்டும். ஏன்னா தீட்சை எடுத்துட்டா பொறுப்பாயிடும். நான் 16 மாலை தினமும் கம்பல்சரி ஜபிக்கணும், நான் விடுமுறை கடைபிடிக்கணும், பிரபார் எடுத்து சேவை பண்ணணும். இல்லாட்டி கேட்பாங்க, தீட்சை வாங்கி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. ஏன்டா தீட்சை வாங்கணும்னு ஆயிரும். சில பக்தர்கள் தீட்சை வாங்கி பொறுப்பெல்லாம் இருக்கும்போது கோயில பேசும்போது பாக்குறாங்க, ஓஹோ தீட்சை வாங்கிட்ட பொறுப்பெல்லாம் இருக்கா, அவ பேசாம இப்படி எடுத்துக்கலாம். சோ ஆக்சுவலி இங்க என்ன இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு இங்க ப்ரோப்பா என்ன சொல்றாரு, இங்க பாருங்க. அஹ், ஸ்ரீமத் பா சாரி, பக்கம் மாறிட்டே இருக்கு, ஏன் இந்த ஸ்லோகத்தை திரும்பி படிக்கணும் ஒரு வேலை. நான் இல்ல, காத்து இல்ல, காத்துனா உங்களை எல்லா பக்கம் மாறணும் இல்ல. இப்போ நான் இந்த புக் இப்படி திறந்து வச்சா காத்து அடிச்சுன்னா உங்களுக்கு பக்கம் மாறிட்டே இருக்கு. ஆனா நான் எதை பத்தி பேச நினைக்கிறேனோ அந்த பக்கமே வந்து வந்து நிக்கும் தான். சோ அதுல வந்து ப்ரோப்பா தான் சொல்றேன். என்னன்னா இன்னைக்கு நம்ம வந்து 8வது ஸ்லோகம் படிக்கிறோம். 7ஆம் ஸ்லோகத்துல குருட்ட தீட்சை வாங்குறத பத்தி ப்ரோப்பா ரிப்பீட்டடா சொல்லியிருக்காரு. அது எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், அதேதான் இங்கேயும் திரும்ப சொல்றாரு. இங்க ப்ரோப்பா என்ன சொல்றாரு, ஒரு உண்மையான ஆன்மீகம் வந்து ஓசையை பெறுவதுதான் வெற்றிக்கு ரகசியமாகும். என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் குருவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வரதான், குருவுடைய உபதேசத்தை பின்பற்றுறதுதான். சரி, அப்புறம் ஆஹ் பௌதிகமா உற்பத்தி செய்யப்பட்ட ஓசைக்கு சக்தி கிடையாது. இதனால் அங்கீகரிக்கப்படாத நம்மளிடமிருந்து பெறப்படும் ஓசை உபதேசமாக தென்பட்டாலும் அதுக்கு சக்தி கிடையாது. இதனை கண்டுகொள்ள ஒருவன் போதுமான தகுதியுடனாக இருக்க வேண்டும். பகுத்தறிவினாலோ அல்லது அதிர்ஷ்டவசத்தினாலோ உபதேசத்தை ஒருவனால் உண்மையான ஆன்மீகத்தை பெற முடியுமானால் முக்தி அடைவதற்குரிய அவரது வழி உத்தரவாதமாக உள்ளது. எப்படி பிரம்மா வந்து பாருங்க, அகைன் பிரம்மா தான் இங்க உதாரணம். எப்படி பிரம்மா வந்து கிருஷ்ணரை வந்து தீர்க்க தன்னுடைய அஹ், இந்த சப்தம் வந்து பகவான் இருந்தா வருது, அதனால அவருடைய சப்தம் அவருக்கு வித்தியாசம் கிடையாது, நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு எப்படி வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டாரோ, அதே சேம் பிரின்சிபல் என்னுடைய ஆன்மீக குரு வந்து இந்த பரம்பரால வராரு, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பகவான் இருந்து வேறானதல்ல, அது சாஸ்திரத்துக்கு புறம்பானதல்ல, அதை நான் சிறை மேற்கொண்டு செய்யணும். பிரம்மதேவர் தமது ஆன்மீக குருவான பகவானின் கட்டளையை நிறைவேற்றுவதைப் போலவே உண்மையான ஆன்மீக கட்டளையை நிறைவேற்றுவதற்கு சீடன் தயாராக இருக்க வேண்டும், ரெடியா இருக்கணும். குரு வந்து என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கணும். அப்படிதான் புரோபாடி சீடர்கள் இருக்காங்க. பிரபுபாதர் சொல்றது அவங்க வேத வாக்கு, பிரபுபாதர் சொல்றது அவங்களுக்கு வந்து தெய்வ வாக்கு. பிரபுபாட்டு ஒரு வார்த்தை வந்துடாதா அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க, அது வந்தா அதை அப்படி சிறமேற்கொண்டு செய்வாங்க. நிறைய உதாரணம் பார்த்திருக்கோம் நம்ம. சும்மா போற வழியில ஒருத்தர் சூரத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது. பிரபுபா கூட ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறார் ஒரு சீடரு. அவர் சூரத் வந்தோடனே, சூரத் வந்து ரொம்ப பெரிய சிட்டி பிரபுபாதா, இங்க வந்து சேரீ எல்லாம் ரொம்ப ஃபேமஸ், இது ரொம்ப எக்ஸ்போர்ட்டிங், இந்த மாதிரி சேரீகளை ஏற்றுமதி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னோட பிரபுபா ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு அவ்வளவுதான், அவர் இறங்கி போயிட்டு 3 ஃபேமிலி கை குழந்தையோட லண்டனுக்கு போனாங்க.
யாருமே தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது, போற இடம் ஒண்ணுமே கிடையாது. ப்ரோப்பா போய் லண்டன்ல போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டாரு. நான் அடுத்த வருஷம் வருவேன், எனக்கு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுங்க. சார் குருமுக பத்துவாக்கிய சித்ததை கொரியாய்க்கு ஆர்ண கொரிக மன ஆசா. ஆன்மீகுடைய கட்டளை தான் வாழ்க்கையோட லட்சியம். இந்த மாதிரி நம்மகிட்ட சொன்னா ஓடிடுவோம் நம்ம, அவ்வளவுதான், சண்டே பிடிக்க முடியாது நம்மள. அவ்வளவுதான். இது பாருங்க, இதுவே சீடனுக்குள்ள ஒரே கடமையும் வெற்றிக்குரிய ரகசியமாகும். பிரம்மதேவர் தமது இருவித புலன்கள், அறிவு பெறக்கூடிய புலன்கள், அப்புறம் புலன் உறுப்புகள், இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்த முடிஞ்சது? கிருஷ்ணனுடைய செயலில் ஈடுபடுத்துறதுனால. புலன்களை கிருஷ்ணாவுடைய செயலில் ஈடுபடுத்தாம கட்டுப்படுத்த முடியாது, வாய்ப்பு இல்லை. புலன்களை கிருஷ்ணாவுடைய செயலில் ஈடுபடுத்தணும், செயற்கையான முறையில கட்டுப்படுத்த முடியாது. அதனால பிரம்மா என்ன பண்ற, ரொம்ப இன்டெலிஜென்ட். ஏன் பிரம்மா தபசிலே சிறந்தவர்னா, அவருக்கு தெரியுது புலன்களை செயற்கை கட்டுப்படுத்த முடியாது, கிருஷ்ணாவுடைய செயலில் ஈடுபடுத்தணும். ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே சர்வபாதி விமுக்தம் தத்பரத்வே. எல்லா வியாதிகளும் மனசுல இருந்து போகணும், எல்லா வியாதிகளும் புலன்கள்ல இருந்து போகணும்னா கிருஷ்ணாவுடைய செயலில் ஈடுபடுத்தணும். அப்ப பாருங்க, பிரபுபாத திரும்ப சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன்னா புலன்களை கட்டுப்படுத்தல் என்பது அவற்றை பகவான் உன்னத தொண்டில் ஈடுபடுத்துவதை குறிக்கிறது. புலன்களை கட்டுப்படுத்துறதுனாலே சர்வீஸ் பண்ண வைக்கிறது தான். மற்றதெல்லாம் சோகால் கண்ட்ரோல் தான், பேரளவான கட்டுப்படுத்துற மாதிரி தான். புலன்களை கட்டுப்படுத்துறதுனாலே கிருஷ்ணனுடைய செயல் ஈடுபடுத்துறது தான், தெளிவா சொல்லிட்டு. சோ பகவான் கட்டளை உண்மையான ஆன்மீகரின் வாயிலாக சிடப்பரம்பின் கீழறிக்கு வருகிறது. இதனால் ஆன்மீகரின் கட்டளையை நிறைவேற்றுவதே உண்மையான புலனடக்கமாகும். பாருங்க, சோ உண்மையான புலனடக்கம்னா என்னதுன்னா குருவுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுதான். அதை விட்டுட்டு வேற எந்த முறையாலும் புலன்களை கட்டுப்படுத்த முடியாது, அது புலனடக்கம் கிடையாது. சாவி அங்கதான் இருக்கு, இதயத்தை திறக்கிற சாவி குரு கையில தான் இருக்கு. சோ பிரம்மதேவர் முழு நம்பிக்கையுடனும் இதயபூர்வமாக தவத்தை நிறைவேற்றினார். அப்ப அதே போலதான் நாம ஆன்மீக குரு மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் முழு நம்பிக்கையுடன் இதயபூர்வமா பக்தியை பயிற்சி பண்ணணும். கட்டாயத்தினாலேயோ அல்லது செஞ்சுதான் ஆகணும் வேற வழி இல்லைங்கிற மாதிரி இல்ல, இதயபூர்வமா செய்யணும், ஆத்மார்த்தமா செய்யணும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையும் ஆத்மார்த்தமா இதயபூர்வமா செய்யணும், அது முழு விசுவாசத்தோட செய்யணும். இது பிரம்மாவை பிரபஞ்சத்தை சிருஷ்டிகர்த்தாவா ஆக்கும் அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததா அவரை மாற்றியது. எது? ஆத்மார்த்தமான சேவையும் முழு நம்பிக்கையும், பகவான் இடத்தில் உள்ள ஆத்மார்த்தமான சேவையும் முழு நம்பிக்கையும் பிரம்மாவை சிருஷ்டிகர்த்தாங்க இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. அதே மாதிரி எனக்கும் கிருஷ்ணன் மேல முழு நம்பிக்கையும் ஆத்மார்த்தமான சேவையும் நான் செய்வேனே ஆனால் நானும் பக்தியில உயர்ந்து தூய பக்திங்கிற தளத்துக்கு போவேன். மிக பெரும் சக்தி வாய்ந்தவராக அவரை மாற்றியது. அவரால் அத்தகைய சக்தியை அடைய முடிந்ததால் அவர் தபஸ்விகளிலே மிகச் சிறந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். சோ கிருஷ்ண பக்தர் தான் தபஸ்விலே மிக சிறந்தவங்க. அப்போ அதை நம்ம அனுபவிக்கணும். ஓகே, எனக்கு தபத்திலேயே உயர்ந்த தப வாழ்க்கை கிடைச்சிருக்கு, கிருஷ்ணருக்கு சேவை பண்றது, தபத்திலேயே உயர்ந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு, பக்தி தொண்டு பண்றது. இது கிடைப்பதற்கு அரிதானது, பக்தி தொண்டு அரிதானது, அவ்வளவு சுலபமா எல்லாரும் கிடைக்காது. எனக்கு கிடைச்சிருக்கு, நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், எனக்கு உண்மையான ஆன்மீக குரு கிடைச்சிருக்காரு, உண்மையான சம்பிரதாயம் கிடைச்சிருக்கு. இந்த சம்பிரதாயத்தின் மூலமா இந்த முந்தைய ஆச்சாரியர்கள் என்ன ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சாங்களோ அதை என்னாலே அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ரியலைசேஷன் நமக்கு வரும். எப்போ இதை சின்சியரா பிராக்டிஸ் பண்ணும்போதுதான், இந்த சின்சியரா பிராக்டிஸ் பண்ணும்போதுதான் இந்த ரியலைசேஷன் நமக்கு வரும். அதனால இப்ப சாவி நம்ம கையில கொடுத்தாச்சு, ஆன்மீக குரு தீட்சை வாங்கினே சாவி நம்ம கையில கொடுத்தாச்சு. அந்த சாவியை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும், தொலைக்காம பத்திரமா வச்சுக்கணும். சாவியை தொலைச்சு தேடிக்க கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, பூட்டி சாவி வண்டி சாவில எங்க வச்சு தேடுவாங்க. அந்த மாதிரி கிடைத்த மந்திரத்தை நம்ம அழகா சொல்லி கவனமா சொல்லி அந்த இதயத்துல திறந்து பகவானை நம்ம அனுபவிக்கணும். சாவியை தொலைச்சிட்டு வேற ஒரு சாவியெல்லாம் போட்டெல்லாம் திறக்க முடியாது. அதனால கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு நம்ம இந்த கிருஷ்ண உணர்வை அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும். பிரம்மா இங்க அனுபவிக்கிற மாதிரி நம்ம அனுபவிக்கணும். அதே
वृंदाश्रमद भागवतम की, श्रील प्रभुपाद की। हरे कृष्णा प्रभु। Yes.